இயேசு கிறிஸ்துவை கெத்செமனே தோட்டத்தில் இருந்து பிடித்து கைது செய்து கொண்டு போகும் பொழுது பேதுரு பின்னாகவே ஓடுகிறார். மற்ற எல்லாரும் சிதறி ஓடிவிட்டார்கள். யோவானும் தூரத்தில் நிற்கிறார். பேதுரு இயேசுவோடு ரகசியமாய் பின்பற்றுகிறான். அப்பொழுது ஒரு இடத்தில் குளிர் காய்வதற்காக போய் உட்கார்ந்தான். அங்கு நெருப்பு போடப்பட்டது. இந்த பேதுருவை பார்த்து சொன்னார்கள் அதில் இருந்தவர்கள், நீயும் இயேசுவோடு கூட இருந்தாய் என்று. ஆனால் அவன் மறுதலித்தான். ஆனால் வேதப்பதியை படித்து பாருங்கள். ஒரு வேலைக்காரி வந்தாள். அந்த பெண் வந்து சொன்னால், நீ கட்டாயம் இருந்தாய் இயேசு கிறிஸ்துவோடு, ஏனென்றால் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவோடு நாம் நெருங்கி உறவாடினால் பேச்சு கிறிஸ்துவை போல் இருக்கும். ஒருவேளை பேதுரு இயேசுவை மறுதலித்திருந்தாலும் அவன் பேச்சு காண்பித்து கொடுக்கிறது, இவன் கிறிஸ்துவை உடையவன். 3.5 ஆண்டுகள் மாத்திரமே இயேசுவோடு நடந்த பேதுரு பேச்சு இயேசுவை போல் இருக்கிறது. இன்றைக்கு நாம் எத்தனை ஆண்டுகள் இயேசுவோடு நடந்தோம்? எத்தனை ஆண்டுகள் நாம் ஆலயத்துக்கு வந்தோம்? எத்தனை ஆண்டுகளாய் கர்த்தருடைய வேதத்தை படித்தோம்? எவ்வளவு ஜெபம் பண்ணி இருக்கிறோம்? எத்தனை உபவாசங்களை நாம் ஏற்படுத்தி கொண்டோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி? எவ்வளவு பாடியிருக்கிறோம்? எவ்வளவு ஆராதனை செய்திருக்கிறோம்? எங்கெல்லாம் கூட்டங்களுக்கு ஓடி போயிருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம். யாராவது சொல்லியிருப்பார்களா, இயேசுவை போல் நீ இருக்கிறாய், பேசுகிறாய் என்று? கொஞ்சம் நம்முடைய இருதயத்தை திறந்து பார்ப்போம்.